வாழ்க்கையில் எந்த விஷயமும் காரணம் இல்லாமல் நடக்காது. இந்த வீடியோ உங்கள் கண்களுக்கு முன்னாடி வந்திருப்பதும் ஒரு சின்ன அறிகுறி தான். நீங்கள் சமீப காலமாக யோசிச்சுட்ருக்கும் விஷயங்கள், அதுக்கான பதில் தேடுற அந்த மனசு, இது எல்லாம் வீணாக போகலைங்க. என்ன நடக்க போகுது, நான் சரியான பாதையில் தானா இருக்கேன்னு உங்களுக்குள்ள எழும் கேள்விகள், அதுக்கான விளக்கம் இங்கே ஆரம்பமாகுது. வாழ்க்கை கொஞ்சம் மெதுவாக போகிற மாதிரி தோணலாம், ஆனால் அது நின்று போகலைங்க. அது உங்களை சரியான நேரத்துக்கும் சரியான இடத்துக்கும் கொண்டு போயிட்டே இருக்கு. இந்த நேரத்தில் ஒரு சின்ன விஷயம் செய்யணும். தினமும் காலையில் உங்கள் குலதெய்வத்துக்கு ஒரு விளக்கேத்துங்க. அந்த ஒளி உங்கள் வாழ்க்கையில் இருந்த குழப்பத்தையும் இருளையும் அகற்றும். நம்பிக்கையோடு அந்த ஒரு அடியை எடுத்து வைங்க. பரமசிவனின் கருணை உங்களை பாதுகாக்குது. முருகப்பெருமானின் அருள் உங்களுக்கு துணை நிற்குது. இனி நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் உங்களை வெளிச்சம் இருக்கும் பாதைக்கு தான் கூட்டிச் செல்லும். அதனால் பயப்படாதீங்க, அமைதியாக இருங்க, நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. நேரம் உங்கள் பக்கம் திரும்புகிற நேரம் இதுதாங்க. ஓம் நமச்சிவாய, ஓம் முருகா போற்றின்னு கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இப்போது உங்கள் ராசிக்கான பலனை இப்போ பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நேயர்களே, சிம்ம ராசியில் பிறந்தவர்களே, உங்கள் வாழ்வின் ஒரு மாபெரும் பொற்காலத்தை வரவேற்க தயாராகுங்கள். ராசி மண்டலத்தின் 5வது ராசியான சிம்மத்தில் பிறந்த நீங்கள் சூரியனின் ஆதிக்கம் பெற்றவர்கள். காட்டில் வாழும் சிங்கத்தை போலவே ஆளுமையும் கம்பீரமும் உங்கள் பிறவி குணம். எங்கு சென்றாலும் அந்த இடத்தை உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரும் வல்லமை படைத்த உங்களுக்கு சமீப காலமாக ஏதோ ஒரு முட்டுக்கட்டை விழுந்தது போன்ற உணர்வு இருக்கிறதா? ராஜாங்கமே உங்கள் கையில் இருந்தாலும் நிம்மதி மட்டும் எட்டாக்கனியாக இருக்கிறதே என்று கலங்குகிறீர்களா? கவலைப்படாதீர்கள். இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிரடி மாற்றம் நிகழப்போகிறது. கிரகங்களின் சுழற்சி இப்பொழுது உங்கள் ராசிக்கு சாதகமாக திரும்ப தொடங்கிவிட்டது. இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்வில் என்னென்ன அதிசயங்கள் நடக்கப் போகிறது என்பதை நான் மிகவும் ஆழமாக விரிவாகவும் சொல்கிறேன். சிம்மராசி அன்பர்களே, நீங்கள் இயற்கையிலேயே மற்றவர்களுக்கு வழிகாட்டும் தலைமை பண்பு கொண்டவர்கள். ஆனால் தொட்டதெல்லாம் நஷ்டம், எடுத்ததெல்லாம் தாமதம் என உங்களை அந்த காலம் ஒரு வழி பார்த்துவிட்டது. எங்கு சென்றாலும் ஒரு விதமான எதிர்ப்பு, யாரிடம் பேசினாலும் ஒரு தேவையற்ற வாக்குவாதம் என உங்கள் மன அமைதி குலைந்திருந்தது. உங்கள் ராசிநாதனான சூரிய பகவான் வலுவாக இருந்தாலும் மற்ற கிரகங்களின் சஞ்சாரம் உங்கள் முன்னேற்றத்திற்கு முற்றுக்கட்டை போடுவது போல் அமைந்திருந்தது. இதனால் கோபமும் ஆத்திரமும் உங்கள் மூக்கின் நுனியில் வந்து நின்றது. நல்லதை சொல்லப்போய் அது தீமையாக முடிந்த பல தருணங்களை நீங்கள் கடந்த சில மாதங்களில் பார்த்திருப்பீர்கள். எதையாவது சாதித்துவிட வேண்டும் என்ற உங்கள் கனவுகள் தள்ளி போய்கொண்டே இருந்திருக்கும். முக்கியமாக பொருளாதார ரீதியாக நீங்கள் பெரும் நெருக்கடியை சந்திச்சிருப்பீங்க. வரவு வரும் முன்னே செலவு வாசலில் வந்து நின்றிருக்கும். யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போட்டோ அல்லது உதவி செய்ய போய் அதுவே உங்களுக்கு பெரிய தலைவலியாக மாறியிருக்கலாம். சிம்ம ராசிக்காரர்கள் கௌரவத்திற்காக எதையும் செய்பவர்கள். பணத்தால் வந்த பிரச்சனைகளை விட அந்த பணத்தால் உங்கள் கௌரவத்திற்கு ஏற்பட்ட பாதிப்புகள் தான் உங்களை அதிகம் ரணப்படுத்தி இருக்கும். 4 பேருக்கு முன்னால் உங்கள் கை தாழ்ந்து நின்ற போது உங்கள் இதயம் எவ்வளவு துடித்திருக்கும் என்பது எனக்கு புரிகிறது. நம்பிக்கை துரோகம் என்பது உங்கள் நண்பர்கள் அல்லது உறவினர்கள் வட்டாரத்திலேயே நடந்திருக்கலாம். நீங்கள் யாரையெல்லாம் தோழன் என்று நம்பினீர்களோ அவர்களே உங்கள் பலவீனத்தை பயன்படுத்தி உங்களை ஏளனமாக பேசியது உங்கள் மனதை பாதித்திருக்கும். ஆனால் சிம்மராசிக்காரர்களே, இனி உங்கள் காலம் பொற்காலமாக மாறப்போகிறது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் ராசிக்கு நிகழப்போகும் மாற்றங்கள் உங்கள் வாழ்வையே புதிய திசைக்கு அழைத்து செல்ல போகின்றன. இப்போது உங்கள் மனதில் ஒரு நியாயமான கேள்வி எழலாம். இத்தனை நாட்கள் கஷ்டப்பட்ட எனக்கு இனிமேல் மட்டும் எப்படி நல்லது நடக்கும் என்று நீங்கள் யோசிக்கலாம். அதற்கு பதில் கிரகங்களின் சஞ்சாரத்தில் இருக்கிறது. நவ கிரகங்களின் மாற்றங்கள் இப்பொழுது உங்கள் ராசிக்கு சாதகமான வீடுகளில் அமரப்போகின்றன. குறிப்பாக பாக்கிய
பாக்கியஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானத்தில் ஏற்படும் கிரக மாற்றங்கள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகத்தை வழங்க போகின்றன. இதுவரை மூடி கிடந்த அதிர்ஷ்ட கதவுகள் அனைத்தும் இனி தானாக திறக்கப் போகின்றன. உங்கள் ஆளுமை திறன் மீண்டும் பிரகாசிக்க போகும் காலம் இதோ வந்துவிட்டது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்வில் நிகழப்போகும் முதல் அதிசயம் உங்கள் தொழில் மற்றும் வேலை வாய்ப்பில் இருக்கும். சிம்மராசி இளைஞர்கள் வேலை தேடி அலைந்த காலம் முடிவுக்கு வருகிறது. அவர்கள் தகுதிக்கேற்ற ஒரு கௌரவமான வேலை இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக கிடைக்கும். ஏற்கனவே வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது நீண்ட நாட்களாக காத்திருந்த ஊதிய உயர்வு சாதகமாக அமையும். உங்களை வேலை செய்யும் இடத்தில் குறை சொன்னவர்கள் உங்களை கண்டு அஞ்சி ஒதுங்கும் நிலை ஏற்படும். உங்களை மதிக்காத மேல் அதிகாரிகள் கூட உங்கள் திறமையை கண்டு வியந்து பாராட்டப் போகிறார்கள். தொழில் செய்பவர்களுக்கு இதுவரை இருந்த தேக்க நிலை மாறி புதிய வாடிக்கையாளர்கள் வந்து குவிவாங்க. தொழில் விரிவாக்கம் செய்ய நினைப்பவர்களுக்கு தேவையான முதலீடுகள் எதிர்பாராத வகையில் வந்து சேரும். கூட்டு தொழிலில் இருந்த சிக்கல்கள் நீங்கி லாபம் அதிகரிக்க தொடங்கும். உங்கள் ஆளுமையால் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். இரண்டாவதாக, உங்கள் பொருளாதார நிலையில் ஒரு வியக்கத்தக்க முன்னேற்றம் ஏற்படும். பணம் உங்கள் கைக்கு வருவது ஒரு பக்கம் இருந்தாலும் வந்த பணம் கையில் தங்குவதே பெரிய விஷயமாக இருக்கிறது. இனி தேவையற்ற மருத்துவ செலவுகள் மற்றும் வீண் விரயங்கள் வெகுவாக குறையும். நீங்கள் நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த சொத்து அல்லது வாகனம் தொடர்பான கனவுகள் நனவாக தொடங்கும். இதற்கான ஆரம்ப கட்ட வேலைகள் இனி வரக்கூடிய நாட்களில் கைகூடும். அடமானத்தில் இருக்கும் நகைகளை மீட்க ஒரு அற்புதமான வழி பிறக்கும். யாராவது உங்களுக்கு தர வேண்டிய பழைய கடன்கள் இருந்தால் அவை இப்பொழுது தானாகவே வசூலாகும். உங்கள் வங்கி சேமிப்பு உயர தொடங்கும் போது உங்கள் மனதில் இருந்த பாரம் பாதியாக குறைந்துவிடும். இத்தனை நாள் மற்றவர்களிடம் கையேந்தி நின்ற நிலை மாறி இப்பொழுது மற்றவர்களுக்கு உதவி செய்யும் நிலைக்கு நீங்கள் உயர்வீர்கள். கௌரவமான வாழ்வு உங்களை நோக்கி வருகிறது. மூன்றாவதாக, குடும்ப உறவுகளுக்குள் இருந்த கசப்புணர்வுகள் நீங்கி மகிழ்ச்சி பொங்கும். உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் தங்கள் தவறை உணர்ந்து மீண்டும் உங்களிடம் வருவார்கள். கணவன் மனைவி இடையே இருந்த ஈகோ பிரச்சனைகள் மறைந்து புரிதல் அதிகரிக்கும். ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து போவதால் இல்லறம் இணைக்கும். திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு வரன் நிச்சயமாகும். திருமண தடை நீங்கி சுபகாரியங்கள் கைகூடும். புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த தெய்வீக வரம் கிடைக்கக்கூடிய கிரக நிலைகள் இப்பொழுது கைகூடி வருகின்றன. உங்கள் வீட்டில் மங்கள ஓசைகள் கேட்கும்போது உங்கள் துயரங்கள் அனைத்தும் பறந்து போகும். உங்கள் உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு இருந்த அவப்பெயர் நீங்கி அங்கீகாரம் கிடைக்கும். சிம்மராசிக்காரர்களை நீங்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் உங்கள் கோபம் மற்றும் பிடிவாதம். சிங்கம் போல கர்ஜிக்க தெரிந்த உங்களுக்கு எங்கு அமைதியாக இருக்க வேண்டும் என்பதும் தெரிய வேண்டும். மற்றவர்கள் உங்களை வம்புக்கு இழுத்தாலும் நீங்கள் அமைதியாக இருக்க பழகுங்கள். உங்கள் மௌனம் அவர்களை பலவீனப்படுத்தும். உங்களை வீழ்த்த நினைப்பவர்களுக்கு உங்கள் வெற்றிதான் சரியான பதிலாக இருக்க வேண்டும். இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எடுக்க போகும் ஒரு முக்கியமான முடிவு உங்கள் எதிர்காலத்தின் பல ஆண்டுகளை தீர்மானிக்க போகிறது. அது ஒரு புதிய வியாபாரமாக இருக்கலாம் அல்லது ஒரு புதிய பதவி உயர்வாக கூட இருக்கலாம். எதையும் அவசரப்பட்டு செய்யாமல் நிதானமாக சிந்தித்து செய்யுங்கள். உங்கள் ஆழ் மனதின் குரலை ஒருமுறை கேட்டுவிட்டு செயல்படுங்கள். இந்த அற்புதமான நற்பலன்கள் உங்களை எவ்வித தடையுமின்றி வந்து சேர நீங்கள் சில எளிய ஆன்மீக பரிகாரங்களை நீங்கள் கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டும். சிம்ம ராசிக்கு அதிபதியான சூரிய பகவானின் அருளை பெற தினமும் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள். ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகத்தை தினமும் ஒரு முறை கேளுங்கள் அல்லது படியுங்கள். இது உங்கள் மனதிற்கு பெரிய தைரியத்தையும் தேஜஸையும் கொடுக்கும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சிவபெருமான் கோவிலுக்கு சென்று கோதுமையால் செய்த உணவை நெய்வேத்தியம் செய்து தானம் செய்வது உங்கள் தோஷங்களை நீக்கும். மேலும் ஒவ்வொரு பிரதோஷத்தன்றும் நந்தி பகவானை வழிபாடு செய்வது உங்களுக்கு இருக்கும் எதிர்ப்புகளை நீக்கும். வாயில்லா ஜீவன்களுக்கு உணவளிப்பதை ஒரு வழக்காக வைத்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக பசுகளுக்கு அகத்திக்கீரை அல்லது பழங்கள் வழங்குவதும் ஏழை எளியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வதும் உங்கள் கர்ம வினைகளை குறைக்கும். நீங்கள் செய்யும் இந்த சிறு உதவி உங்கள் முன்னேற்றத்தில் இருக்கும் தடைகளை தகர்த்து எறியும். உங்கள் குலதெய்வத்தை ஒருமுறை நேரில் சென்று வழிபட்டு வருவது இன்னும் சிறப்பான பலன்களை கொடுத்தே தீரும்.
வேர் வலுவாக இருந்தால் மட்டுமே மரம் செழிக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். முன்னோர்களின் ஆசி உங்களுக்கு இப்பொழுது மிகவும் அவசியம். உங்கள் வீட்டில் ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது விசேஷமானது. சோர்ந்து விடாதீர்கள் சிம்மராசிக்காரர்களே, உங்கள் போராட்டங்கள் முடிவுக்கு வரும் நேரம் வந்துவிட்டது. இந்த உலகம் உங்களை தள்ளி வைக்காது. உங்கள் உழைப்புக்கும் நேர்மைக்கும் சரியான அங்கீகாரத்தை பெற்றுத்தரும். நீங்கள் பெற்ற அவமானங்கள் அனைத்தும் இப்பொழுது கௌரவங்களாக மாறப்போகின்றன. உங்களை செதுக்கிய அந்த வழிதான் உங்களை ஒரு வைரமாக மாற்றப் போகிறது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்வின் ஒரு புதிய விடியல். அந்த விடியலை வரவேற்க தயாராக இருங்கள். இருளுக்கு பின் ஒளி உண்டு என்பது போல் உங்கள் துயரங்களுக்கு பின் ஒரு மாபெரும் கொண்டாட்டம் காத்திருக்கிறது. இதுவரை நீங்கள் இழந்த நிம்மதியை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வட்டியும் முதலுமாக திருப்பி தரும். உங்கள் திறமை உலகம் அங்கீகரிக்கும் காலம் வந்துவிட்டது. உங்கள் தனிமை, உங்கள் கவலை, உங்கள் கண்ணீர் அனைத்திற்கும் இந்த பிரபஞ்சம் இப்போது பதில் சொல்ல போகிறது. நீங்கள் இழந்ததை விட பல மடங்கு அதிகமான நன்மைகளை நீங்கள் பெறப்போகிறீர்கள். உங்கள் தன்னம்பிக்கையை மட்டும் எப்போதும் கைவிட்டு விடாதீர்கள். மற்றவர்கள் உங்களை தாழ்த்தி பேசினாலும் உங்கள் மதிப்பு குறைய போவதில்லை. நீங்கள் ஒரு வெற்றியாளராக பிறக்கப் போகிறீர்கள். உங்கள் ஆற்றலை நீங்கள் உணரும் நேரம் இதோ வந்துவிட்டது. பழைய கசப்பான நினைவுகளையும் துரோகங்களையும் தூக்கி எறிந்துவிட்டு புதிய நம்பிக்கையுடன் முன்னேறுங்கள். காலம் இப்பொழுது உங்கள் பக்கம் இருக்கிறது. எதற்கும் அஞ்சாமல் உங்கள் இலக்கை நோக்கி பயணம் செய்யுங்கள். உங்கள் வெற்றியை கண்டு பொறாமைப்படுபவர்கள் தானாகவே விலகிச் செல்வார்கள். இந்த நேரத்தில் நீங்கள் மிகவும் பொறுமையாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் கிரகங்கள் நமக்கு சோதனை தருவது நம்மை பக்குவப்படுத்தவே. அந்த பக்குவம் உங்களுக்கு இப்போது கிடைத்துவிட்டது. உங்கள் கடந்த கால அனுபவங்கள் உங்களுக்கு பெரிய பாடங்களை கற்றுத்தந்துள்ளன. இனி நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியை நோக்கியே இருக்கும். உங்கள் ஆரோக்கியத்திலும் சற்று அக்கறை காட்டுங்கள். சரியான உணவு முறையும் உடற்பயிற்சியும் உங்கள் சுறுசுறுப்பை அதிகரிக்கும். மன அமைதிக்காக தினமும் சில நிமிடங்கள் தியானம் செய்யுங்கள். இது உங்கள் சிந்தனையை தெளிவுபடுத்தும். அதிகாலையில் சூரிய ஒளியில் சில நிமிடங்கள் நிற்பது உங்களுக்கு புத்துணர்வை தரும். உங்கள் உடலில் உள்ள ஆற்றலை சரியாக பயன்படுத்த தொடங்குங்கள். மேலும் சிம்மராசி அன்பர்களே, நீங்கள் மிகவும் தாராள குணம் கொண்டவர்கள். அந்த தாராள மனப்பான்மையை உங்களுக்கு பலமாக பயன்படுத்துங்கள். யாரை பற்றியும் குறை பேசாமல் உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். உங்கள் வளர்ச்சியை பார்த்து மற்றவர்கள் வியப்பார்கள். இதுவரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு தெய்வம் ஒரு மிகப்பெரிய பரிசை இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு வழங்கப் போகிறது. அந்த பரிசு உங்கள் எதிர்காலத்தையே வளமாக்கும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் பேசும்பொழுது கனிவாக பேசுங்கள். கனிவான சொற்கள் பல கதவுகளை திறக்கும். சிம்ம ராசிக்காரர்களின் சொல்லுக்கு இப்போது ஒரு தனி மதிப்பு உருவாகும். அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வின் பொற்காலம் தொடங்கிவிட்டது. இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் காணப்போகும் அந்த அதிசயம் உங்கள் வாழ்க்கையே நேர்மறையாக புரட்டி போடும். அந்த தருணத்திற்காக காத்திருங்கள். உங்கள் உழைப்பும் நேர்மையும் உங்களுக்கு ஒருபோதும் துரோகம் செய்யாது. தெய்வம் உங்களுக்கு துணையாக இருக்கிறது. இனி உங்கள் வாழ்வில் துக்கத்திற்கு இடமில்லை. மகிழ்ச்சியும் செல்வாக்கும் மட்டுமே குடியேற போகிறது. உங்களை ஏளனமாக பார்த்தவர்கள் வியக்கும் வகையில் உங்கள் வளர்ச்சி இருக்கும். நீங்கள் ஒரு மாபெரும் வெற்றியாளராக உருவெடுப்பீர்கள். இதுவரை இழந்த அத்தனை செல்வங்களையும் செல்வாக்கையும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். உங்கள் வீட்டின் மங்கள நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான ஆயத்தங்களை இப்போதே செய்யுங்கள். வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்வதும் நேர்மறை எண்ணங்களுடன் இருப்பதும் மிகவும் நல்லது. மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்காத உங்கள் குணம் உங்களை காக்கும். வரும் நாட்களில் நீங்கள் மேற்கொள்ளும் பயணங்கள் அனைத்தும் லாபகரமாக அமையும். குறிப்பாக தொழில் நிமித்தமான பயணங்கள் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி தரும். மாணவர்கள் கல்வியில் சிறந்த முன்னேற்றத்தை காண்பீங்க. போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளன. நீங்கள் நீண்ட நாட்களாக கண்ட கனவுகள் ஒவ்வொன்றாக நனவாகும் நேரம் வந்துவிட்டது. இத்தனை காலமாக நீங்கள் ஒரு பெரிய இருட்டில் நடந்துட்டு இருந்தீங்க. ஆனால் இப்போ ஒரு பெரிய வெளிச்சம் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி பிரகாசமாக தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அந்த வெளிச்சத்தை நோக்கி எந்த தயக்கமும் இல்லாமல் தைரியமாக அடி எடுத்து வைங்க. பழைய கவலைகளை அவமானங்களை எல்லாம் ஒரு மூட்டையாக கட்டி தூரமாக போடுங்க. ஏன்னா உங்கள் தலையெழுத்தை தங்கத்தில் மாற்றி எழுதுறதுக்காகவே இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் நினச்சதெல்லாம் உங்கள் கைக்கு வந்து சேரப்போகுது. உங்களுக்கு எதிராக சதி செஞ்சவங்க
உங்களை ஏளனமாக பேசினவங்க எல்லாரும் உங்கள் வளர்ச்சியை பார்த்து வாயடைச்சு நிற்க போகிறாங்க. உங்கள் குடும்பத்தில் எப்போவுமே அந்த மகாலட்சுமி நிரந்தரமாக குடியிருக்க போகிறாங்க. இந்த ஒரு அற்புதமான காலகட்டத்தை நீங்கள் முழுசாக பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில் ஒரு பெரிய நிலைமைக்கு வரணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேங்க. நீங்கள் எந்த தெருவில் தலை குனிஞ்சு நடந்தீங்களோ அதே தெருவில் இனிமே கெத்தா தலை நிமிர்ந்து நடக்க போகிறீங்க. பணம் காசு விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பல பெரிய ஆச்சரியங்கள் நடக்க போகுது. ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பரம்பரை பணம் அல்லது வேறு ஏதாவது வகையில் ஒரு பெரிய தொகை உங்கள் கைக்கு வரும். உங்கள் கையில் காசு பொருள ஆரம்பித்ததும் உங்களை விட்டு ஓடினவங்க எல்லாம் திரும்பவும் உங்களை சுற்றி சுற்றி வரப்போகிறாங்க. அதனால் நீங்கள் ரொம்பவே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. ஏன்னா நீங்கள் நினச்சதை சாதிச்சு காட்டக்கூடிய நேரம் வந்துருச்சுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் கருத்துக்களை தவறாமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ராசி குறித்த சந்தேகங்கள் இருந்தால் அதையும் பதிவிடுங்கள். உங்களைப் போலவே மற்ற சிம்மராசி அன்பர்களுக்கும் இந்த தகவல் போய் சேர இந்த வீடியோவை அவர்களுக்கு பகிருங்கள். உங்கள் ஆதரவு தான் எங்களுக்கு பெரிய உந்துதல். மேலும் இது போன்ற பல ஆன்மீக மற்றும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை தொடர்ந்து பின்பற்றுங்கள். உங்கள் வாழ்வு சிறக்க எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். வெற்றி நிச்சயம். வாழ்க வளமுடன். நன்மைகள் பெருகட்டும். இனி உங்கள் வாழ்வில் எப்பொழுதும் வசந்தம் வீசட்டும். சிம்ம ராசிக்காரர்களின் வெற்றி பயணம் இனிதே தொடரட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி. வணக்கம்.